நிறைய ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் கொடுத்துறாங்க. 2 ஓவர் தான் சீம் போட்டு மீதி 8 ஓவர் ஃபுல்லா ஸ்பின். சையத் முகமது, வெட்டோரி, தில்ஷானு, அதுக்கப்புறம் ஹரிஸ் சொன்ன மாதிரி கெயில்லாம் வந்து யூஸ் பண்ணி ஓரளவு கண்டெயின் பண்றாங்க. இதுக்கப்புறம் திரும்ப ஜஹீர் கானுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா போகுது, மறுபடியும் 14 ரன்ஸ் கிட்ட கன்சீட் பண்றாரு. அப்புறம் விராட் கோலிக்கு ஒரு ஓவர் கொடுத்து அவர் ஓரளவுக்கு டீசென்டா, அவர் தான் வந்து தேர்ட் சீமர். பாத்துக்கோங்க, இந்த டீமோட தேர்ட் சீமர் விராட் கோலி. அவர் வந்து ஒரு 7 ரன் 8 ரன் அந்த மாதிரி கொடுக்குறாரு, கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு ஓவர் போட்டுட்டு. அதுக்கப்புறம் திரும்ப கிறிஸ் கெயில் வச்சு ஒரு கண்டெயின் பண்றாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. 14th ஓவர்ல விக்கெட் விழுவுது. ஜாக்கஸ் காலிஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 42 பால்ஸ்ல 40 ரன்ஸா ஆங்கர் ரோல்னு சொன்னேன். அதுக்கு இந்த தடவை ரொம்ப ஆங்கர் பண்ணிட்டாரு போல தலைவர். கொஞ்சம் பால சாப்பிட்டு விட்டு அவுட் ஆயிட்டாரு. இது எப்போ வந்து அவங்களுக்கு ஆக்சிலேட் பண்ணுமோ அப்ப பண்ணாம கரெக்டா அவுட் ஆயிடுறாரு ஜாக்கஸ் காலிஸ். அவர் வந்து 13.3 ஓவர்ஸ்ல ஒரு 102 for 2 அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸ்கோர். ஓகே, ஆக்சுவலி இதுவுமே வந்து டீசென்டான ஸ்கோர் தான். ஏன்னா வந்து இடன் கார்டன் ஸ்பிட்ச் நம்ம பார்த்தோம், கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு, திரும்புது. நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்க்கணும் நல்லா ஸ்பின் ஆகுது அப்படின்றப்போ எனிதிங் above 160 இஸ் டீசென்ட் அபவுட் டோட்டல். அது வந்து above the par டோட்டல் தான் அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா போகுது. யூசுப் பத்தான் ஆடுற அந்த 3வது பால்லே 6 ரன் அடிக்கிறாரு. அவர் இன்டென்ட் கிளியரா காட்டுறாரு, நான் அடிக்க தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. 15 ஓவர்ஸ் முடியும் போது ஸ்கோர் வந்து ஒரு 120 for 2 அப்படின்ற மாதிரி இருக்கு.